ஏ கிருஷ்ணா, இந்த கண்ணிலை மையிட்டு கொண்ட நல்ல மடப்பம் கொண்ட பெண்கள், ஆயர்குல பெண்கள் பின்னாடியே போய் நீ என்னென்ன விஷமம் எல்லாம் பண்ற எனக்கு தெரியாதா? கண்ணில் மை தீட்டிய மடப்பம் கொண்ட ஆயர்குல சிறு பெண்கள் அவர்கள் மனசுல காதலை வளர்த்து அவ பின்னாடியே போய் கொய்யார் பூந்துகில் பற்றி, இதெல்லாம் பரவாயில்லப்பா, அவ புடவைய பிடிச்செல்லாம் அவளை இழுத்தியே, அதுவும் எனக்கு தெரியும். மீண்டும் சொல்கிறேன், லௌகிக்க கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. இது பகவான் செய்யக்கூடிய லீலை. அந்த கொசவத்தை பிடிச்சு கண்ணன் இழுத்து அவள்கிட்ட போய் விஷமம் பண்றானாம். கொய்யார் பூந்துகில் பற்றி, அந்த கொய் என்ற கொசவத்தோடு கூடிய அழகான சேலை அதெல்லாம் பிடிச்சு தனி நின்று, தனிமையான இடத்துல அவளோட போய் நின்று, ஏன்னா இது எல்லாரும் பார்க்கும் இடத்துல இந்த லீலைகள் பட முடியாதுன்னு சொல்லிட்டு தனி நின்று, தனியான இடத்துல போய் நின்று, ஏய் அம்மா எப்படிடா பையன்கிட்ட சொல்லுவேன், குற்றம் பல பல செய்தாய், நீ பல பல குற்றம், நான் சொன்னது சொல்லாதது, நினைச்சது நினைக்க முடியாதது, இப்படி எல்லாம் பல பல குற்றங்களை எல்லாம் அந்த பெண்களிடம் போய் செய்திருக்கிறாய். எல்லாம் பண்ணிட்டு பழையபடி குழந்தையா மாதிரி ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிற, இத்தனையும் நீ பண்ணியா இல்லையா? மையிட்டு கொண்ட மடப்பம் மிக்க ஆயர்குல பெண்கள் மீது காதல் அவர்களுக்கு உண்டாகும்படியாக செய்து அவ பின்னாடி போய் அவ கொசவத்தோடு கூடிய கொய்ச்சத்தோடு கூடிய அந்த புடவைகளை இழுத்து தனிமையில போய் அவளிடம் குற்றம் செய்தாயா இல்லையா அப்படின்னா கண்ணன் சொன்னாமா, நான் அதெல்லாம் ஒண்ணும் செய்யவே இல்லை. நீ என்ன, நீ பாட்டுக்கு இருக்கிறது, யார் எந்த தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதிருவ போல இருக்கு. நான் அதெல்லாம் பண்ணலன்னா பொய்யா? ஏய் பொய்யா, பொய் பேசாதே, எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, நீ பேசுறதெல்லாம் பொய், பண்றதெல்லாம் நடிப்பு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி தான் அவ்வளவு பேர் அத்தனை பேசிட்டு இருக்காளடா. ஏன்னா ஒரு ஊரே ஒருத்தனை பத்தி பொய் சொல்லுமா? பொறாமைனால 2 பேர் பேசலாம், 20 பேர் பேசலாம், சரி 200 பேர் பேசுறானே வச்சுப்போம். ஒரு ஊரே ஒருத்தனை நோக்கி கை காட்டி இவன் தான் விஷமம் பண்ணா, இவன் தான் விஷமம் பண்ணான்னு சொல்லுமா? ஆக பொய்யா, நீ தாண்டா பொய் பேசுற. இவ பேசினதையெல்லாம் ஒரு பெரிய புத்தகம், ஒரு காவியமே எழுதணும்னா ஒரு ராமாயணம் மகாபாரதம்னா எத்தனை பக்கங்கள் போறது? அது போல உன்னுடைய லீலைகளை புத்தகமாக எழுத வேண்டும்னா புத்தகத்துக்கு எவ்வளவு தேவையோ உள அத்தனையும் இருக்கு. கண்ணன் சொன்னானாம்மா, இதெல்லாம் என்னது இல்லம்மா, நீ பாட்டுக்கு ஏதோ எழுத போறியான்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கேட்டேன், என் காதால கேட்டேன்டா. நான் கண்ணால பார்த்தது வேணா கொஞ்சமா இருக்கலாம், ஆனா காதால கேட்டது இருக்கே, அது கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல நிறைய இருக்கு. கேட்டேன், என் காதார கேட்டேன், கேட்டதெல்லாம் எழுத போறேன். வால்மீகி எப்படி நாரதரிடம் இருந்து தான் கேட்டதை ராமாயணமாக எழுதினாரோ, அது போல ஊரார்ட்டேந்து உன்னை பத்தி நான் கேட்டதெல்லாம் நான் ஒரு புத்தகமாக எழுத போகிறேன். அத்தனை விஷமம் நீ பண்ணிருக்க, விஷமத்தின் தலைவனே, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. உன்னை பத்தி நன்னா புரிஞ்சு போச்சு. திடீர்னு இளைஞனாகிற, பெண்கள்கிட்ட விஷமம் பண்ற, குழந்தையா மாறுற, நீ சாமானியமானவனே கிடையாது, நீ பரம்பொருள், புரிந்து கொண்டேன்.